இன்னைக்கு உங்களது ஆஃபீஸில் உங்களுக்கு தேவையான நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியம் உங்களது மனம் கவர்ந்த காதலரிடம் இன்னைக்கு காதல் வாழ்க்கை காலை வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமாவே இருக்கோம். உங்க நலனை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லுங்க. இறைவனுடைய பரிபூர்ண அருள் காரணமா அனைவருமே வாழ்வில் எல்லா விதமான வளமும் செல்வமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இத்தனம் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான நமது ராசிக்கு பிரத்யேகமாக தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உள்ள இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ பண்ணிக்கோங்க. நமது வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லா விஷயங்களும் அனலைஸ் பண்ணலாம் வாங்க. இன்றைய தினம் 31/3/2022 மார்ச் 31 வியாழக்கிழமை. தமிழ்ல பிளவ வருடம் பங்குனி மாதம் 17ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு அமாவாசை தினங்க. நமது ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது மீன ராசிக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் கிரக நிலைகளை காணும்பொழுது ராசியிலேயே சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. முக்கியமாக இன்றைய தினம் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி, சுக்கிரன், செவ்வாய் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இது ஒரு மிகச்சிறந்த கிரக அமைப்பாகும். இத்தகைய கிரக அமைப்புகள் சேர்க்கைகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா அமைப்பெறுவீங்க. ஆமாங்க, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு தேன் போல இனிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமைப்பெறுவீங்க. நீங்கள் நினைச்ச காரியங்களில் நீங்கள் நினைச்சபடி ரிசல்ட் பெறக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கும் அமையுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிதானத்தோடு நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா போதும். இதை மனசில் வச்சுக்கோங்க. நிதானம், தன்னம்பிக்கை இது ரெண்டுமே இன்னைக்கு முக்கியம். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு நீங்கள் கடின உழைப்பை போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட மேலே உங்களுக்கு நல்ல அன்எக்ஸ்பெக்டடான நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. சிலருக்கு உங்களது உழைப்புக்கான பலன்கள் இப்போது கிடைக்காத மாதிரி தெரியலாம். பட் உங்களுக்கு ஃபியூச்சரில் அது மிகப்பெரிய நல்ல லாபத்தை தரும். எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் உங்களது முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் நினைச்சதை விட ரிசல்ட்டை நீங்கள் நினைச்சதை தாண்டி அதிகமான நல்ல ஒரு பலனை தர வாய்ப்புகள் இருக்குங்க. அதை தவிர இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நல்ல சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால இன்றைய தினம் குடும்பத்தில் குதூகலமான ஒரு நல்ல சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுங்க. இன்றைய தினம் சில காரியங்கள் நடைபெறுவதில் தாமதம் ஏற்படலாங்க. நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஆனால் இன்னைக்கு இது நடக்கவே இல்லையே நீங்கள் கேட்கலாம். ஆனால் சில காரியங்கள் வெற்றிகள் உடனே கிடைக்காது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனால் நீங்கள் நினைச்சதை விட அதிகமான நல்ல ரிசல்ட்டை தருங்க, அதை மறந்துடாதீங்க. இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல மாற்றங்கள்லாம் உங்களுக்கு உயர்வான நல்ல முன்னேற்றகரமான மாற்றங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு பிரமாதமான ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட நாளாக ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு இப்பொழுது பெரிய அளவிலான ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்க ஒரு லெவல் ப்ரமோஷன் எதிர்பார்த்திருப்பீங்க, ஆனா இப்போ டபுள் லெவல் ப்ரமோஷன் கிடைச்சு உங்களுக்கு கண்டிப்பா சந்தோஷத்தை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக நல்ல பலன்கள் உண்டுங்க. உங்களுக்கு பயணங்களில் நீங்கள் ஏதாவது மேற்கொள்ள வேண்டியிருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் இன்றைய தினம் மேற்கொள்ளலாம். அதை தவற விட்டு விடாதீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக புதிய அனுபவங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. முக்கியமா தன்னம்பிக்கை மற்றும் உங்களுக்கு நிதானம் இன்றைய தினம் ரொம்ப முக்கியம். இது இருந்தால் போதும். நீங்க 2 கால் மாதிரி 2 நீங்க யூஸ் பண்ணி நிதானமும் தன்னம்பிக்கையும் ஒவ்வொரு காலம் நீங்க யூஸ் பண்ணி நீங்க இன்னைக்கு மிகச்சிறந்த நல்ல உயரத்தை அடைய முடியுங்க. இன்றைய தினம் புதுசாக உங்களுக்கு தோன்ற கிரியேட்டிவான சில விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க. இன்றைக்கி உங்களது குழந்தைகளுடைய படிப்பின் மேலே சற்று கவனத்தை நீங்கள் செலுத்தி அவங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு நீங்கள் கொஞ்சம் திட்டமிடலை மேற்கொள்றது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை தருவதாக அமையுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சில அன்பளிப்புகள், பரிசுகள் உங்களது மனம் கவர்ந்த காதலரிடமிருந்து நீங்கள் பெறக்கூடியதுனால இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் ஒரு உற்சாகமான நாளாக கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியான நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலையும் இன்றைய தினம் இருக்குங்க. உங்களது கடினமான உழைப்புகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான வெகுமதிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை, மகிழ்ச்சி ஆகியவை சிறந்த முறையில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களது குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படுங்க. இன்றைய தினம் உங்களது கருத்துக்களை உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய, உங்களது கருத்தோடு ஒத்து செல்லக்கூடிய அளவிற்கு உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மிகச்சிறந்த நல்ல பலனை தருவார்கள். நல்ல சந்தோஷமான சூழ்நிலையை அமைத்து தருவார்களுங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னா நீங்கள் உங்களது குடும்பத்தினரோட உட்காந்து நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நினைச்சதை விட வெகு சீக்கிரமாக உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும். வெகு நாட்களாக குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட நீங்கள் உட்காந்து பேசுங்க, கண்டிப்பாக சால்வ் ஆகிடுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குங்க. உங்களுக்கு புதிய வருமானங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கக்கூடிய இரட்டிப்பு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிஸ்னஸில் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது பொருளாதாரம் நீங்கள் நினைச்சதை விட அதிகமாகவே முன்னேற்றம் அடையும். இன்றைய தினம் நீங்கள் சில அசையா சொத்துக்களான வீடு, மனை, நிலம், தோட்டம் ஏதாவது ஒன்றை வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க.
இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு பண வருவாய் அதற்கேற்ப அமையறதுனால கண்டிப்பா அதுக்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாம். நீங்கள் என்ன விதமான முயற்சிகள் மேற்கொண்டாலும் சரி, நீங்கள் இன்றைய தினம் நிதானத்தோடு, தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். அனைத்து முயற்சிகளிலும் வெற்றிகளை பெற முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி. இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு உங்களது சொந்த பந்தங்கள் மூலமாகவோ அல்லது சில பர்சனலான நண்பர்கள் மூலமாகவோ உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் ஆன்மீகம் தொடர்பான சில நிகழ்ச்சிகள்ல நீங்க இன்னைக்கு கலந்துக்குவீங்க. அதனால இன்றைய தினம் உங்களுக்கு இனிமையான ஒரு நாளா அமையப்பெறுங்க. இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டேவா இன்னைக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களது இல்வாழ்க்கையில மிக அசாதாரணமான ஒரு விஷயம் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு ஏற்படுங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆரஞ்சு மற்றும் கோல்டு கலர் நீங்க யூஸ் பண்ணலாம். மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 4ஆம் நம்பர் உங்களுக்கு யூஸ் ஆகுங்க. இன்னைக்கு வரவுகள் உங்களுக்கு பண வரவுகள் பெரிய அளவுல எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களது சேமிப்புகள் உயரும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கடன் பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான நல்ல வழிமுறைகள் கண்டிப்பா இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு கடன் தொல்லைகள் தீர்ந்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. அதுக்கான சிறந்த சூழ்நிலைகள் கண்டிப்பா இருக்குங்க. நமது மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது மீனட்டுடைய ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்த அழுத்தம் கண்டிப்பா நீங்க மறந்துடாதீங்க. இன்றைய தினம் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு இனிமையான நாளாக அமையுங்க. மாணவர்கள் இன்றைய தினம் உயர்கல்வி தொடர்பான எல்லா விதமான முயற்சிகளும் மேற்கொள்ளலாம். நான் இங்கே போய் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், என்னால் முடியல அப்படின்ட்டு சில பேர்த்துக்கு சில ஏக்கங்கள் இருக்கலாங்க. அந்த மாதிரி ஏக்க கனவுகள்லாம் நிஜமாகக்கூடிய நினைவில் அந்த கனவுகள்லாம் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இப்போ உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த காலகட்டத்தை கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணுங்க. நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இத்தகைய காலகட்டங்கள் மாணவர்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டம். உங்களது உயர்கல்விக்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலைகள் உங்களது படிப்பில் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது உயர்கல்வி தொடர்பான வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் கூட கைகூட வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் போன்ற சில காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுத வேண்டியிருந்தா கண்டிப்பாக எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணி எழுதி பாருங்க. உங்களுக்கு நினைச்ச பார்த்ததை விட நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டோ நல்ல ஒரு வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது இருக்கிறதுனால கண்டிப்பாக மாணவர்கள் இன்றைய தினம் அதை பயன்படுத்திக்கலாம். மாணவர்கள் தவிர யாராக இருந்தாலுமே இன்னைக்கு சில காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுத வேண்டியது இருந்தது அப்படின்னா நீங்கள் தேடி அனைத்து எக்ஸாம்லையும் எழுதி வைங்க. கண்டிப்பாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்துக்கான நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு சுபகாரியம் குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு சிறப்பாக கைகூடுங்க. எந்த விதமான சுபகாரியங்களாக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்யலாம், பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். அதுக்கான ஒரு ஸ்டெப் முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இருக்குங்க. இன்றைய தினம் பொருளாதாரம் தொடர்பான சில நெருக்கடிகள் உங்களுக்கு குறையக்கூடிய வகையில் பொருளாதாரம் சிறப்பாக முன்னேறுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களது வியாபாரத்தை நீங்க இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை இருக்குங்க. அதுக்கான முயற்சிகள் கண்டிப்பா இன்னைக்கு அதிகரிக்குங்க. இந்த தினம் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்திருந்த சில பொறுப்புகள் குறைஞ்சு உங்களுக்கு சில மன பாரங்கள் குறைஞ்சு சுமை குறையக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமைப்பிருங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு நீங்க மற்றவர்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றத நீங்க இன்னைக்கு பூர்த்தி செஞ்சு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறந்த தினமா கண்டிப்பா இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான கல்வி தொடர்பான முயற்சிகளும் சிறப்பாக கைகூடும் அப்படின்றதுனால கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. இந்த தினம் ப்ரமோஷன் உங்களுக்கு எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும், பண வரவுகளும் அதிகரிக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் நம்ம வீடியோ பார்த்து பலன் பெறட்டும். மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்து எடுத்து மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful day.